ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் தேவாதி தேவனுக்கு செலுத்த வேண்டிய ஸ்தோத்திர பலி ஏராளம். பக்தன் எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை சொல்லுகிறார் கேட்போமா? சங்கீதம் 116:17. நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். அவரை தொழுது கொள்வது எவ்வளவு பெரிய பாக்கியம்! வேதம் சொல்லுவது பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள். மனுஷனுடைய வாழ்க்கையில் படிப்பு, அறிவு, செல்வம், பதவி, இப்படி பல காரியங்கள் இருந்தாலும் அந்த பரிசுத்தம் என்பது என்ன என்பது அறிந்து கொள்ளவோ அல்லது புரிந்து கொள்ளவோ இன்று காலம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே கண்கள் கட்டப்பட்டவர்களாய், மனது இருள் கொண்டவர்களாய் இருக்கிறவர்கள் ஏராளம். ஆனாலும் அவருடைய வெளிச்சத்தை கண்டவர்கள், அவருடைய கிருபையினாலே மீட்கப்பட்டவர்கள் உண்மையாய் தொழுது கொள்வார்கள். அவரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்வார்கள் என்பதிலே ஐயமில்லை. இப்பொழுது கூட இதை கேட்கிற அன்பர்களே, உங்கள் வாழ்விலே உங்களை எண்ணி உண்டாக்கின அந்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திர பலி ஏறெடுப்போம். இன்று நாம் உயிரோடு இருந்து அவரை துதிப்பதும் அவரை பற்றி அறிந்து கொள்வதும், இன்றைக்கு இந்த செய்தி உங்கள் செவிகளில் இறங்கி கொண்டிருப்பது அவருடைய கிருபையினால் தான். ஆக அதற்கு நாம் ஸ்தோத்தரிப்போமா? நன்றி செலுத்துவோம். அற்புதமான தேவனே, நீ கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி, கோடான கொடி ஸ்தோத்திரம். தகப்பனே, நன்றி. பலியிடுகிறோம், நம்மை மகிமைப்படுத்துகிறான்றபடி அந்த ஸ்தோத்திர பலியிடுகிற அனுபவத்திலே என்னோடுக்கு சேர்ந்து ஜெபிக்கிற யாவருக்கும் அந்த பாக்கியத்தை தாரும். நீ செய்த நன்மை ஏராளம் அப்பா. மனிதர்கள் துரோகம் செய்தாலும் நீர் எங்களுக்கு செய்த உதவி உபகாரம் ஏராளம். தேவரீயை தொடர்ந்து வழி நடத்தும். ஜீவாதிபதி இயேசு மூலமாக வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திருப்பி நன்றி ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரன் மணி ஐயர். காட் பிளஸ் யூ.